நான் தங்கவயல் சரவணன், வாளையாறு, பாலக்காடு மாவட்டம். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமர்த்தி ஆல் என்ற பட்டன் நீங்க அமுத்திருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் சேரும். எதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு திடீர் சந்தர்ப்பம், ஒரு நல்ல நேரம் பார்க்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே நல்ல நேரம் பார்க்குறோம். அப்ப வந்து டக்குன்னு இன்னொரு ஜோதிடம் நம்ம தேட முடியாது. அந்த நேரத்தில வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம ஒரு நம்பர் உங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து, சார் இன்னைக்கு எதாவது பண்ணலாமா? அழைக்கலாமா? இல்ல வந்து எத ஆரம்பிக்கலாமா? அப்படி சொல்லும்பொழுது வந்து, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான தகவல்கள் உங்களுக்கு கரெக்டான முறையில சொல்லப்படும். அதனால வந்து இது எப்பவுமே வந்து நீங்க வந்து ஒரு என்ன என்ன ஒரு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு ஒரு சிரமத்தையும், ஒரு டைமும் கண்டிப்பா உங்களுக்கு சேவ் ஆகும். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு, இந்த 2026ல வந்து இந்த 7:30 சனி நடக்குதுங்க. 7:30 சனி நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ராசிக்கு வந்து பாதிப்பு, அந்த பாதிப்புலருந்து விடுபடுறதுக்கு என்ன ஒரு வழிமுறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி வந்து இந்த 7:30 சனி பாதிப்பு இல்ல. அந்த அந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இன்னும் நன்மையா இருக்கும்? அதாவது அந்த நல்ல நேரத்தை எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்லும்பொழுது வந்து அதுல பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து மிதுன ராசி. மிதுன ராசி அப்படி சொல்லும்பொழுது வந்து உழைப்பால் மட்டும்தான் உங்களால உயர முடியும். உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்காது. அதே மாரி அடுத்தவங்களோட சப்போர்ட்டும் இருக்காது. அடுத்தவங்களோட உதவியும் இருக்காது. எப்பவுமே தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க. அதாவது வந்து இடி, மழை, மின்னல் எதுக்குமே அஞ்சவே மாட்டீங்க நீங்க. அதாவது வந்து உலகம் முழுசா நீங்க லீவ் விட்டா கூட அன்னைக்கு வந்து டியூட்டிக்கு நீங்க புறப்படுவீங்க. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாரு அப்படி சொல்லும்பொழுது வந்து புதன் பகவான். புதன் அப்படி சொல்லும்பொழுது வந்து அதாவது வந்து ஒரு செல்வாக்கையும் அதே மாரி அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானுங்க. எப்படி? எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வழியில ஏதோ ஒரு அமௌண்ட் வருது. இல்ல அவங்க அப்பா, அம்மா சம்பாரிச்சு வச்சாங்க. இல்ல ஒரு பூர்வீகத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு எல்லாமே இருந்தது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசி பொறுத்த வரைக்குமே, அதாவது நம்ப தான் வந்து கையூண்டி கரணம் போடணும். நமக்கு வந்து யாரோட உதவியும், யாரோட ஹெல்ப்பும், யாரோட சப்போர்ட்டும் நம்ம நிச்சயமா உங்களுக்கு வந்து இந்த ராசி கண்டிப்பா இருக்காது. அதன் காரணமா தான் சொல்றது. மத்தவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். நமக்கு வந்து உழைப்பு மட்டும் தான் நம்மகிட்ட மூலதனமாக இருக்கும். அப்படியாப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அதாவது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அஷ்டம சனி நடந்ததுங்க. அந்த அஷ்டம சனியில வந்து என்னென்ன பாதிப்புகள் உண்டாச்சு? ஊரே ஒண்ணு, நாம தனி. குடும்பமே ஒண்ணு, நாம தனி. அண்ணன் தம்பி வகையிலேயே துரோகங்கள். அதே மாரி கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள். பிள்ளைகளே நமக்கு எதிர்ப்பு. இது எல்லாமே வந்து என்னென்ன அனுபவிக்கணுமோ, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி தான் வந்து எப்படி அப்படி சொல்லும்பொழுது வந்து, இந்த உலகம் எந்த இடத்துல நம்ம வச்சிருக்காங்க, நமக்கு என்ன மதிப்பு இருக்குது, என்ன நமக்கு மரியாதை இருக்குது, கண்டிப்பாக நீங்க நினைச்சிருப்பீங்க நீங்க. அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாக இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு கொடுத்திருக்கும். இது எல்லாமே நீங்க கடந்து வந்தாச்சு. திரும்பி பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்ணுல ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வந்த இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த 2026 அப்படி சொல்லும்பொழுது ஒரு சொர்க்கம். சரிங்களா? அதாவது ஒரு விஐபியோட ஒரு சாதகம் மாரி, விஐபி ராசி மாரி தான் உங்களுக்கு இருக்கும். நெனைச்சது நடக்கும். வெச்சது விளங்கும். தொட்டது துலங்கும். உழைப்புக்கேத்த ஊதியம் உங்களுக்கு இருக்கும். அப்படியாப்பட்ட யோகம் பொருந்திய மிதுன ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் நிறைய பலன் உண்டு. நம்மளோட பேர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து பிள்ளைகளோட வந்து அந்த வளர்ச்சி, அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுனதுனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம பேரு 4 பேர்ல 4 ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியிற அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அந்த மாரி பிள்ளைகள் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு நன்மை, இல்ல நமக்கு ஒரு உதவி, ஒத்தாசை. நமக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது, ஒரு கடன் இருந்தது, இல்ல அப்படின்னு நெருக்கடியான பிரச்சனை இருந்தது, ஒரு கோர்ட்டு கச்சேரி வழக்குகள் இருந்தது அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு தள்ளுபடி. இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு உண்டான ஒரு நேரம் நமக்கு கொடுத்தாச்சு மிதுன ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா, இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து, அவங்களோட கல்யாணம் ஜாம் நடக்கிற அளவுக்கு, அதாவது ஒண்ணுமே இல்ல. ரூ. 1 இல்ல, 1 கிராம் தங்கம் இல்ல, 2வது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு இல்ல அப்படின்ற அளவுக்கு இருந்தாலுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து திருமண யோகம், மனயோகம், வாகன யோகம் அது மட்டும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே, எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. சரிங்களா? அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பெட்டி கடை வச்சிருக்கவங்க, அன்றாட கூலி வேலை செய்றவங்க, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்றாட வியாபாரம் செய்றவங்க, அவங்களுக்கு கூட இந்த ஒரு அதிர்ஷ்டம் அள்ளி தரக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த 2026 உங்களுக்கு. சரிங்களா?
ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து ஊர் முழுக்க ஒரு ஃபைனான்ஸ் குடுத்துட்டுருப்பாங்க. வட்டி குடுத்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்காது. சொந்த கார் கூட இருக்காது. இந்த மாரி தான் வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியாப்பட்ட அதாவது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நேரம் அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு பாதிக்கும். ஆனா இது எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப வச்சது விளங்குற அளவுக்கு வந்து எல்லா வகையிலும் நமக்கு வந்து ஒரு நன்மையே கிடைக்கும். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள், ஒரு கல்லூரி படிப்பு, இல்ல அப்படின்னா கல்லூரி படிப்பு முடிச்சு வேலை செய்றோம். அதாவது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னு கவர்மெண்ட் ஜாப், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்ல அப்படின்னு வெளிநாட்டு செட்டில் ஆனவங்க, வெளிநாட்டு போனவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பொற்காலம், ஒரு சிறந்த ஒரு பாத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்சி புரியிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் உருவாவாங்க. அதே மாரி வந்து கடந்த காலகட்டத்தில வந்து நம்ம குடும்பத்திலேயே வந்து ஒரு தாய் மாமன் வழியோ, சித்தி பெரியப்பா இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சொந்த பந்த லைன்லயே பகை பெற்றவங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு விரோதிய, துரோகி இருந்தவங்க பூராமே நம்மகிட்ட ஒரு சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலம் நமக்கு உண்டு. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, எல்லா வகையிலுமே நன்மை, எல்லா வகையிலுமே முன்னேற்றம், எல்லா வகையிலும் சப்போர்ட் நமக்கு வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. குறிப்பாக அதாவது மிதுன ராசி அப்படி சொல்லும்பொழுது வந்து பெரும்பாலும் வந்து சினிமா சம்மந்தப்பட்டது, சீரியல் சம்மந்தப்பட்டது, இல்ல டிவி, இந்த யூடியூபர் இந்த மாரி வச்சவங்க காற்று அதாவது வந்து ஏர் சம்மந்தப்பட்ட தொழில் நமக்கு இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாம இதுநாள் வரைக்கும் ஒரு பொக்கிஷம் மாரி ஒரு கதை சொல்றோம், பொக்கிஷம் மாரி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா வந்து, இது எல்லாமே வந்து இன்னொருத்தர் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து சொல்றதுக்கு அவங்க தயாரா வந்து பார்த்துட்டு ஏத்துக்கிற அளவுக்கு தயாரா இருக்காங்க. இதனால வந்து நம்ம கடந்த காலகட்டத்தில ஒரு கற்பனை, அதே மாரி வந்து ஒரு கனவு, ரொம்ப நாளா தூங்க விடல. அது எதோ நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து, இது எல்லாமே நனவாகக்கூடிய ஒரு காலகட்டத்தில இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. நிச்சயமாக வந்து பார்த்துட்டீங்கன்னா, தன்னம்பிக்கையோடும், துணிவோடையும் இது வந்து நீங்க வந்து சாதிச்சு நீங்க காட்டுவீங்க. சரிங்களா? ஏன்னா, இதுக்கு முன்னாடி கண்ண காட்டி காட்டுல விட்ட மாரி உங்களோட வாழ்க்கை இருந்தது. சரிங்களா? எந்த திசையில பயணம் போறது, எந்த திசையில வந்து முடியுறது அப்படி சொல்லும்பொழுது வந்து, துடுப்பில்லாத ஒரு படகுல நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இப்ப வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, ஒரு கரை சேர ஒரு இடத்துல நம்ம வந்து சொன்ன மாரி வச்சுக்கும்போது வந்தாச்சு. அதனால வந்து பல பேரோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா, நாம வந்து அவங்கள வழி நடத்துற அளவுக்கு, ஒரு கல்யாணம், ஒரு காட்சி, ஒரு கோயில் திருவிழா, ஒரு சீமந்தம், இல்ல ஒரு காதுகுத்து, ஒரு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு அப்படி சொல்லும்பொழுது வந்து, இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு நாம வந்து ஒரு தெய்வமாக, ஒரு சாமியாக அடுத்தவங்களுக்கு தெரியிற அளவுக்கு நம்மளோட யோகங்கள் கண்டிப்பாக, நிச்சயமாக உண்டு. இத நீங்க நம்பித்தான் ஆகணும். இன்னொரு விஷயம் கவனமா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, சாதிக்கல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இதுக்கு மேல அந்த ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். அதனால வந்து அருமையான யோகங்கள் உண்டு. தாய் வழி சப்போர்ட், தாய்மாமன் சப்போர்ட், அதே மாரி வந்து பார்த்துட்டு சித்தி, பெரியம்மா சப்போர்ட் நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நமக்கு வந்து ஒரு அம்மா வழியில வந்து சொத்தோ, இல்ல ஒரு மண்ணோ, ஒரு மனையோ இதெல்லாம் வச்சவங்க நிச்சயமாக நமக்கு உண்டு. தந்தை வழியில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அவங்களோட தேவைகள் பூர்த்தி பண்றது நீண்ட நாள் வழக்கு இருக்குது, நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது, ஒரு பேச்சுவார்த்தையில அப்படி சொல்லும் பொழுது, நம்மகிட்ட சரண்டர் ஆயிருவாங்க. அதேபோல் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, திருமணங்கள் திடீரென நடக்கும். அதாவது வந்து ஊர் முழுக்க பொண்ணு பார்த்தோம். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஊர் முழுக்க தேடும். இங்க தான் இருக்குது அப்படி சொல்லும்போது தெரியாத அளவுக்கு அது டக்குன்னு நடக்கும். குழந்தை பாக்கியம் அப்படி சொல்லும்பொழுது நெறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு கனவாகவோ, நமக்கெல்லாம் இருக்காது. நம்ம இல்ல. அதுக்கு உண்டான லாய்க்கு பண்ணல அப்படின்ற அளவுக்கு நினைக்க இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு பொக்கிஷம் மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மகாலட்சுமி மாரி, அதே மாரி ஸ்ரீராம மாரி இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த 2026 முடியறதுக்குள்ள அது நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அந்த மாரி யோகங்கள் உண்டு. சொத்து, மண்ணு, மனை இது எல்லாமே யோகங்கள் உண்டு. அதே மாரி வந்து உடம்புல வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆப்பரேஷன் பண்ணணும். அந்த ஆப்பரேஷன் பண்ணா மைனஸா இருக்கும், இல்ல பிளஸ்ஸா இருக்கணும் அப்படி சொல்லும்பொழுது வந்து நம்ம குழப்பமோ, இல்ல அப்படின்னா வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வியாதி யாருக்குமே தெரியாது. உலகத்துல இதுக்கு மருந்தே கிடையாது. அப்படின்ற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மிதுன ராசி நேயர்களுக்கு, ஒரே நாள்ல அதுக்கு கியூர் ஆகுற அளவுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு பொற்கால வாழ்க்கை, பொற்கால ஆட்சியா நீ மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு மிதுன ராசி நேயர்களுக்கு உண்டு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இப்ப ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தகவல்கள் மிதுன ராசிக்கு. இதை விட வந்து ஒரு தெளிவு, ஒரு துல்லியம் இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ராசி மட்டும் தான் மிதுன ராசி. அதுல வந்து நட்சத்திரம் வேறையா இருக்கும். அதே மாரி வந்து திசை வேறையா இருக்கும். புத்திகள் வேற மாரி இருக்கும். அந்தரம் வேற மாரி இருக்கும். சாராசம் வேற மாரி இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமு, அதே மாரி ஜாதகம் இருந்தது அப்படின்னா வந்து, அதை வச்சு தான் உங்களுக்கு இன்னும் தெளிவா வந்து சரியான வந்து விளக்கமோட வச்சவங்க ஜாதகங்களுக்கு வந்து அ பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால வந்து நீங்க நேரடியா வந்தாலும் சரி, இல்ல அப்படின்னு ஆன்லைன்ல வந்தாலும் சரி, அதாவது என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு, அதாவது வாளையாறு, பாலக்காடு மாவட்டத்துல நான் இருக்கேன்.
அத வந்து என்கிட்ட பார்த்து நீங்க இன்னும் தெளிவான விளக்கங்கள், சரியான வந்து பார்த்துட்டு விளக்கங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்த நீங்க கொண்டுட்டு போலாம். இந்த காணொளிய முதல்ல பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் குடுங்க. அதே மாரி வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கு இல்லாட்டி கூட மத்தவங்களுக்காவது கண்டிப்பா இந்த ஒரு காணொளி நிச்சயமாக பயன்படும். நன்றி, வணக்கம்.